வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூலை மாசம் 27ஆம் தேதி ஆடி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமை. இந்த நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷலான சேர்க்கை நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நாம கேட்ட பணம் உடனடியா கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற எந்திரத்தை நீங்க எழுதி வச்சாலே போதும். அதுவும் அந்த எந்திரத்தை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எழுதி வச்சாலே போதும். நீங்க கேட்ட பணம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். எந்திரம்னு சொன்ன உடனேயே இதுக்கு வேற ஏதாவது பொருட்கள் வாங்கணுமா, செம்பு தகடுல தான் எந்திரத்தை எழுதணுமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க வேண்டாம். இந்த எந்திரத்தை நாம பேப்பர்ல தான் எழுத போறோம். இந்த நாளை அவசர பண தேவை இருக்கிறவங்க நிச்சயமா தவற விடாதீங்க. நீங்க கேட்ட பணத்தை உடனடியா கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த எந்திரத்தை அவசர பண தேவைக்கு மட்டும் இல்லாம நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்காகவும் நாம பயன்படுத்தலாம். அது எப்படின்னு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல ஒரே பரிகாரத்தை 2 விதமா நாம எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது அவசர பண தேவை இருக்கிறவங்க இந்த எந்திரத்தை எப்படி எழுதணுங்கிறத பத்தியும், மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க இந்த எந்திரத்தை எப்படி எழுதணுங்கிறத பத்தியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நமக்கு 8, 9, 7 இந்த சேர்க்கை வருது. இது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, வருஷத்துல இருக்கக்கூடிய 2, 2, 4 இத சேர்க்கும் போது நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இன்னைக்கு சனிக்கிழமை, சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனி பகவானுக்குரிய நம்பரும் 8 தான். இங்கேயே நமக்கு 8, 8ங்கிற சேர்க்கை இருக்கு. இந்த 8ங்கிற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு அபரிமிதமான பணத்தை ஈர்த்து கொடுக்கும். அந்த வகையில இந்த 8, 8ங்கிற சேர்க்கை அதுவும் சனிக்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம். சரி, இப்ப நம்ம அந்த 8, 9, 7 சேர்க்கை எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். வருஷத்துல நமக்கு 8ங்கிற நம்பர் வருது. அடுத்ததா இன்னைக்கு தேதி 27. இதுல இருக்கக்கூடிய 2யும் 7யும் சேர்க்கும் போது நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். இந்த மாசம் ஜூலை மாசம், அதாவது 7வது மாசம். அந்த வகையில நமக்கு 8, 9, 7ங்கிற சேர்க்கை இந்த நாள்ல இருக்கு. இப்போ இந்த 8, 9, 7ங்கிற நம்பர் ஏஞ்சல் நம்பர். நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய 3 நாட்கள்ல நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான நம்பர் தான் இது. இந்த ஏஞ்சல் நம்பர் பயன்படுத்தி நம்ம சேனல்ல நிறைய வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இத ஒவ்வொரு முறையும் வீடியோ போடும் போதும் அந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்துட்டு நான் கேட்ட பணம் உடனடியா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்துகிட்டே தான் இருக்கு. அதுலயும் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நமக்கு தேதியிலேயே இந்த 8, 9, 7ங்கிற சேர்க்கை சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட அற்புதமான நாளா தான் இந்த நாள் நமக்கு இருக்கு. இந்த நாள்ல 8, 9, 7ங்கிற நம்பரை பயன்படுத்தி நாம எவ்வளவு பணம் கேட்டாலும் அது நிச்சயமா உடனடியா நமக்கு கிடைக்கும். 3 நாட்களுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். சரி, இப்போ இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருக்கு, செய்யலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம். அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். சரி, இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா, எப்பயும் சொல்றது போல ஒயிட் கலர் பேப்பர், கட்டாயமா கோடு போடாத பேப்பர் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நீங்க எடுத்துக்கணும். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல்கள் இருக்கிறவங்க, அவசர தேவை இருக்கிறவங்க கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க.
மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர் இங்கு வரக்கூடிய பேனாவையும் நீங்க பயன்படுத்தலாம். எக்காரணத்தை கொண்டும் கருப்பு நிறத்துல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் பயன்படுத்துறத தவிர்த்துக்கோங்க. இப்ப இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் அது உடனடியா நிறைவேறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். திருமணம் நடக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு, நோய்கள் தீர்றதுக்கு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் உடனடியா ஏற்பட ஆரம்பிக்கும். உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துகிட்டு உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை நீங்க செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்ல முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க. அவசர பண தேவை இருக்கிறவங்களும் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்தை மட்டும் நினைச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு கடன் தீரணுங்கிற மாதிரி எதிர்மறையா எதையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான பணத்தை உங்க மனசுக்குள்ள நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். இப்போ உங்க இன்டென்ஷனை உங்க மனசுக்குள்ள செட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய எந்திர நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அந்த நம்பரை இப்ப நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பத்தை கொடுக்கும். மேல் லைன்ல எழுதணுமா, 2வது லைன்ல எழுதணுமான்னு சொல்லி போட்டு யோசிப்பீங்க. அதனால ஸ்கிரீன்ல நான் எப்படி கொடுத்திருக்கனோ அதே மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த பேப்பரை பின்பக்கம் திருப்பிக்கோங்க. இப்பதான் நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கணும். முதல்ல அவசர பண தேவை இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். உங்களுக்கு தேவையான பணம் உங்க கையில இருக்கிற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னா என்னிடம் 5 லட்சம் ரூபாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதே மாதிரி இப்ப கடன் பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் மொத்த தொகை எவ்வளவோ அது உங்க கையில இருக்கிறதா நீங்க எழுதிக்கோங்க. நம்ம ஒரு பேப்பர்ல எந்திரத்தை முன்பக்கம் வரைஞ்சுக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய பேப்பர்ல உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையா இருக்கோ அந்த பணம் உங்க கையில இருக்கிற மாதிரி எழுதிட்டு அதுக்கு கீழே 897ங்கிற ஏஞ்சல் நம்பரை அந்த பேப்பர் ஃபுல்லா இடமே இல்லாத அளவுக்கு நீங்க எழுதி வைங்க. இத்தனை முறை எழுதணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம். 897 897 இத நீங்க சொல்லிக்கிட்டே அந்த பேப்பர்ல எத்தனை முறை எழுத முடியுமோ அத்தனை முறை எழுதிக்கோங்க. இப்போ மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி மேல நீங்க எழுதிக்கோங்க. அதாவது எந்திரத்தை எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல அந்த பேப்பருக்கு பின்பக்கம் உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி எழுதிக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா எனக்கு நான் நினைத்த இடத்தில் நான் நினைத்த சம்பளத்தில் வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு இதுக்கு கீழே 1176 இந்த ஏஞ்சல் நம்பரை அந்த பேப்பர் ஃபுல்லா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த 1176ங்கிற நம்பர் பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த 1176ங்கிற நம்பரை மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு நாம சொல்லுவோம். இப்போ உங்களோட வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி எழுதிட்டு அதுக்கு கீழே 1176ங்கிற நம்பரை அந்த பேப்பர் ஃபுல்லா எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க 2 கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. அவசர தேவைக்கான பணம் உடனடியா உங்க கைக்கு வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அடுத்ததா இந்த பேப்பரை கொண்டு போய் உங்க வீட்டுல பீரோல அப்படி இல்லைன்னா பூஜை அறையில அப்படி இல்லைன்னா பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. உங்க வேண்டுதல் அதாவது இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா ஒரே நாள்ல உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.
ஒரு சிலருக்கு ஒரே நாள்ல பலன் கிடைக்கலாம், இன்னும் ஒரு சிலருக்கு 2-3 நாட்கள் கூட ஆகலாம். ஆனா நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.